ஸ்வீப்பர் வேலைக்கு ஆள் இல்லைன்னு சார் சொல்லும்போது குறிப்பிட்டார். ஸ்வீப்பர் வேலைக்கு ஆள் இல்லைன்னு செக்ரட்டரியேட்ல இருந்து ஒரு விளம்பரம் வருது. 127 பேர் போடுறான் அப்ளிகேஷன், 21 பேர் என்ஜினியர், 12,000 ரூபாய் சம்பளம். 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஸ்வீப்பர் வேலை கூட்டுற வேலைக்கு போறான் சார். அவனும் என்ஜினியர் தான், நீங்களும் என்ஜினியர் தான், 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, என்ன சார் இது மேஜிக் அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னாரு, இன் இந்தியா யூ ஆர் ப்ரொடியூசிங் ஒன்லி இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், இன் அமெரிக்கா வி ஆர் ப்ரொடியூசிங் என்ஜினியர்ஸ் அப்படின்னு. என்ன அர்த்தம் தெரியுமா? 60 சப்ஜெக்ட் இருக்கு காலேஜ்லன்னு வச்சுக்கோங்க, 40 சப்ஜெக்ட் அரியர்ஸ் வச்சு 3 வருஷம் படிக்க வேண்டிய 4 வருஷம் படிக்க வேண்டிய படிப்பை 7 வருஷம் படிச்சு ஒவ்வொரு சப்ஜெக்டா பாஸ் பண்ணி 7 வருஷம் கழிச்சு ஒரு சர்டிபிகேட் வாங்கி, நானும் என்ஜினியர் தான், இந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாங்க, நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான், அது மாதிரி நானும் என்ஜினியர் தான் ரோட்ல சுத்திட்டு இருக்கிறவங்கலாம் என்ஜினியரிங் கிராஜுவேட்டுங்கிறதுக்கு சர்டிபிகேட் வச்சிருக்கான், அவ்வளவுதான். ஆனா இங்க வர்ற என்ஜினியர்லாம், நானும் அங்க இருந்தா சார் படிச்சுட்டு வந்தேன், நல்ல கல்லூரிகள்லாம் இருக்கு, இது மாதிரி படிச்சுட்டு வந்து இங்க வந்து எம்பிஏ பண்ணேன், இங்க வந்து பிஜி முடிச்சேன், பிஹெச்டி பண்ணேன், வெளியில வரும்போதே உலகத்திலே மிகப்பெரிய கட்டடத்தை எப்படி கட்டுவது, உலகத்திலே புதிதாக மின்சாரத்தை எப்படி கண்டுபிடிப்பது, அத்துணையும் தெரிஞ்சுக்கிட்டு வெளியில வருவோம் சார். இன்வென்ஷன். இப்ப சொல்லுங்க சார், நாங்க வாங்குற சம்பளம் ரைட்டான்னாரு. எந்திரிச்சு கும்பிட்டு இதை விட அதிகமா தரலாங்க உங்களுக்கு. ஏன் யோசித்து பாருங்க. எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், நீ போய் கேள, வீட்டுக்கு போனோன்னு உங்க அம்மாட்ட, உனக்கு என்னமா வேணும்? எனக்கு என்னடா வேணும்? நீ மட்டும் நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போயிட்டா போதும், நீ மட்டும் நல்லா படிச்சு ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துட்டா போதும். இதை தவிர வேறு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. தனக்காக அவர்கள் வாழ்ந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட அம்மா அப்பா இதை ஒழுங்கா படிக்கிறது நீ செய்யணுமா, வேற யார் செய்யணும்? 100 பேர் சேர்ந்து தண்ணீர் துறைக்கு அழைத்து செல்லலாம் ஒரு குதிரையை தண்ணீர் தான் குடிக்க வேண்டும், அப்போதுதான் அதனுடைய தாகம் தீரும். இத்துணை பேர் சேர்ந்து எதை வேண்டுமானாலும் செய்யலாம், படிப்பதை நீ தான் படிக்க முடியும், உனக்காக வேற யாரும் படிக்க முடியாது. வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமழுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே வெஞ்சி நிற்கின்றது. கூர்தீட்டப்படாத எதுவுமே முனைமழுங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறே. நம்முடைய மூளை கூர்தீட்டப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும்.